Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் கொடுங்க. இத செய்யறதுக்கு நான் குக்கிங் ஆயில் ஒரு half teaspoon ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆன உடனே கடுகு ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட உளுந்து ஒரு அரை டீஸ்பூன், அப்புறம் ரெட் சில்லி பார்த்திங்கன்னா 2 நம்பர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காய பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுறோம். இது கொஞ்சம் பொரியிற வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதுதான் மஞ்சள் பூசணிக்காய். இதை நான் தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 250 கிராம்ஸ். இதை நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது லோ ஃப்ளேமில் தான் இப்போ நான் குக் பண்ணிகிட்டு இருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நான் இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சுகர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது இப்போ நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. கொஞ்சம் நேரம் இதிலே குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் நிறையவும் ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக தான். சால்ட் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தண்ணி ஒரு 50 ml வாட்டர் ஆட் பண்ணுறேன். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா அது இந்த காய் சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக ஒரு 50 ml வாட்டர் ஆட் பண்ணால் போதும். உப்பு இருக்கா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவைன்னா உப்பு இதுப்பே ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நான் ஹை ஃப்ளேமில் தான் நான் இப்போ குக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு திருப்பி நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். இப்போ இதை நம்ம அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பிளெயின் ஒயிட் ரைஸில் கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா நெய் போட்டு பிசைஞ்சு கூட இதை சாப்பிட்லாம். ஈவன் எல்லா குழம்பு வகைக்கும் இது நல்லா சூட் ஆகும். காரம் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் ரெட் சில்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காய். அதனால் மஞ்சள் பூசணிக்காய் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஃபுட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.